மூவானூர் பெரமங்கலம் இவங்களுக்குலாம் வந்து புலிவலம் அருகில் ரொம்ப பக்கம். இவங்க வந்து எளிதா போயிட்டு வர முடியும். ஆனா இவங்களுக்கு இங்க இருந்து அமைச்சர் எம்எல்ஏக்கள் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி பஞ்சாயத்து தலைவரை கன்வீன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மக்களுக்கு தெரியாம நடக்குது. இந்த தீர்மானம் மக்களுக்கு தெரியாம நடக்குது. இந்த இடம் நாசமாக்கப்படுவதுதான் நிச்சயம். இன்னும் 10 ஆண்டுகள்ல ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி சுத்தமான குடிநீர் கிடைக்கலையோ அது போல கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் மணச்சனூருக்கு தெற்க வடக்க இருக்கக்கூடிய 6 கிராமத்துக்காரங்க மணச்சனூர் வந்து இங்க இருக்கிற பிடிஓ ஆபீஸ்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி புலிவலம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இருமலை, பெரகம்பி, தாமங்கலம், வாழையூர், சீதைமங்கலம், பாலையூர் இந்த 6 கிராமத்து மக்கள் வந்து எனக்கு வேணாம்னு சொல்லி பொதுமக்கள் மூலியமா ஒரு 1000 பேர் கையெழுத்து. அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது இல்லை, அது தெளிவாக கொடுத்துருக்கானே. பேஸ்ட் ஆன் த ஹியரிங்ஸ் தானே. பொதுமக்கள் கருத்து கேட்பாட்டதுக்கு அப்புறம் தான் கலெக்டர்ஸ் வந்து ப்ரிப்பேரே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப தவறு இல்லை. நீங்கள் மாடக்குடி பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தீர்மானம் ஏற்றுறது ஆமுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்க இருக்கிற அமைச்சரோ அல்லது முரணா இருக்கு. அமைச்சரோ எம்எல்ஏக்குள்ள வெளிப்படையா சொன்ன அமைச்சரோ எம்எல்ஏக்குள்ள தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி பஞ்சாயத்து தலைவரை கன்வீன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மக்களுக்கு தெரியாம நடக்குது. இந்த தீர்மானம் மக்களுக்கு தெரியாம நடத்தப்பட்ட தீர்மானம். இதுல நம்ம ஒன்றும் இந்த கருத்தை பதிவு பண்றதுல ஒன்றும் தவறா ஒன்றும் யாரையும் குறை சொல்றோம். அவங்களுக்கு பயந்து தான் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இவர் வேற எதுக்கு உடன்பட்டு இருக்கணும். மறுசீரமைப்பு எந்த வகையில மக்களுக்கு வந்து பயன் தராது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை, எந்த வகையிலையும் பயன் தராது. நீங்க எந்த வகையிலும் பயன்பெறாத ஒரு செயலையா வந்து இன்றைய அரசாங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் கேட்போம். ஸ்ரீரங்கத்துல குடிநீர் பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமா குடிநீர் பிரச்சனை வரக்கூடிய பகுதி எது? ஸ்ரீரங்கம் தான். மாநகராட்சி வீடு தானே இருக்குது. ஏன் அந்த பிரச்சனை உங்களால் சால்வ் பண்ண முடியல? இந்த பக்கம் காவேரி, இந்த பக்கம் கொள்ளிடம். ஏன் தண்ணியை சுத்தமான குடிநீரை ஸ்ரீரங்க பகுதி மக்களுக்கு கொடுக்க முடியல? குடிநீர் தாங்க அடிப்படை பிரச்சனை. அப்போ அதையே கொடுக்க முடியலையே. இங்கே நாங்கள் நல்ல தண்ணி போட்டு போர் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம், விவசாயத்துக்கு குடிக்கிறோம், அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ எங்களை நீங்கள் வந்து நகரத்துக்குள்ள கொண்டாடுறேன்னு சொல்லி எங்களையே நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்களே. இந்த இடமா நாசமாக்கப்படுவது தான் நிச்சயம். இன்னும் 10 ஆண்டுகளில் ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி சுத்தமான குடிநீர் கிடைக்கலையோ அது போல கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கூடுதலாக 15 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள மக்களுக்கும் குடிநீர் நல்ல குடிநீர் கிடைக்காம போயிடும். வரி விதிப்புல மாட்டிக்குவாங்க, விவசாயம் வாழ்வாதாரம் இழந்து போயிடும். எல்லா வகையிலையும் இன்னல்கள் தான் கிடைக்கும். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, மக்கள் நலனுக்கு எதிரான நிர்வாக வசதி ஏதாவது பார்க்கணும். இல்லை இன்னொரு கொடுமையும் பண்ணியிருக்காங்க இந்த டிராஃப்டில். என்னன்னு கேட்டிங்கன்னா, மணச்சநல்லூர் பிளாக், மணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ஒரு 9 கிராமங்களையும் முசிறி ஊராட்சி ஒரு 9 உருவாக்கி புலிவலம் பிளாக் புதுசாக உருவாக்குறோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களோட முகநூல் பக்கத்தில் கூட அதை பார்த்துருந்தேன். இப்போ முசிறியிலேருந்து ஒரு 9 ஊராட்சியையும் மணச்சநல்லூர்லேருந்து ஒரு 9 ஊராட்சியும் பிரித்து புலிவலம் யூனியன் அந்த இதான் பிரிக்கிறாங்க. இப்படி பிரிக்கிறப்ப உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பிடிஓவிலேருந்து எல்லா அலுவலர்களுமே தனியாக இதுக்கு வந்து நியமனம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப பக்கத்தில் இருக்க கிராம மக்கள் போய் எளிதாக போய் ஒரு பிடிஓவை நேரடியாக எந்த மனுவாக இருந்தாலும் தங்கள் குறைகளை வந்து சொல்லலாம்ல. இப்போ நீங்கள் இங்கேருந்து மணச்சநல்லூர் வர்றதுக்கும் அங்கே இருந்து புலிவலம் போகிறதுக்கும் உங்களுக்கு பக்கம் தானே. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்து இது சாதகமாக தானே இருக்கு. இல்லை மக்கள் யாருமே எங்களுக்கு பிடிஓ பார்க்க முடியலன்னு ஏதாவது சொல்கிறாங்களா? எதுக்கு பிடிஓ? ஆனால் தான் ஏற்கனவே சமதள பகுதிகளில் 15-18 கிராமத்துக்கு எதுக்கு ஒரு பிடிஓ? நிர்வாக செலவு தான் தண்டமாக போகும். வேணா ஒரு 150 கோடிக்கு பில்டிங் கட்டலாம், அதில் ஒரு 10% கமிஷன் எடுக்கலாம். வேற எந்த புண்ணியமும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து புத்தனாம்பட்டி, வெள்ளக்கல்பட்டி உள்ளிட்ட ஒரு 4 ஊராட்சி நீங்கள் சொல்கிறீங்க, துறையூருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறோம், அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ இதே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவானூர் இருக்குது, மூவானூர், பெரமங்கலம் இவங்களுக்குலாம் வந்து புலிவலம் அருகில் ரொம்ப பக்கம். இவங்க வந்து எளிதாக போயிட்டு வர முடியும். ஆனால் இவங்களுக்கு இங்கேருந்து முசிறிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு. இப்போ அவங்களுக்கு இது சாதகம் தானே. எப்போவுமே நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ துறையூர் அந்த 4 கிராமங்கள் துறையூர் கேட்குறாங்க அப்படின்னா, துறையூர் ஏற்கனவே தாலுக்காவாக இருக்குது. துறையூர் வந்து தாலுக்காவாக இருக்கிறதுனால வட்டாட்சியர் துறையூராக போயிட்டாங்க, கோர்ட்டு துறையூராக போயிடுச்சு, பத்திரப்பதிவு அலுவலகமும் துறையூராக போயிடுச்சு, ட்ரெஸரி துறையூராக போயிடுச்சு. அப்போ எல்லாத்துக்கும் துறையூராக போகும்போது ஏன் பிடிஓவுக்கு மட்டும் வெளியில் போகணும்னு சொல்லி துறையூர் கேட்குறாங்க. சரி, இப்போ அதே மாதிரி தான் முசிறிக்கு தான் முசிறி, ஏன்னா முசிறி தான் உங்களுக்கு பிடிஓ.
முசிறி தான் வந்து தாசில்தார், முசிறி தான் ஆர்டிஓ, முசிறி தான் ட்ரெஸரு இல்லைங்களா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் முசிறி தான். எல்லா ஃபெசிலிட்டிஸும் முசிறியில் இருக்கும்போது வேறே ஒரு பிளாக்குக்காக மட்டும் வீடியோவுக்காக மட்டும் நீங்கள் தனியாக கொண்டு வந்தீங்கன்னா அப்போ அவன் வந்து அங்கே போய் ஒரு நாளில் முடிக்கிற வேலையை இங்கே வந்து இங்கேயும் வேலையை முடியாது, அவனுக்கு அந்த வேலையும் முடியாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வைக்க முடியும். ஒரு இடத்துக்கு போய் அனைத்து வேலையும் முடிச்சுட்டு வருவோமா, இல்லை காலையில் அங்கே போய் சொல்லிட்டு சாயந்தரம் இங்கே வந்து அது மக்களுக்கு வந்து பணமும் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட்டு, எல்லாத்தோட மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. இந்த ஊராட்சிகள் மறுசீரமைப்பு பற்றிய இன்னும் கிராமப்புறங்களில் பல இடத்துல வந்து ஒரு பெருசாக யாருக்கும் தெரியலை. உண்மைதான். குறிப்பாக அந்த அதவத்தூர் அந்த போராட்டம் நடக்கலை அப்படின்னாவே இது இன்னும் நிறைய பேத்துக்குமே தெரிஞ்சிருக்காது. அதவத்தூராக இருக்கட்டும், இங்கே மாடக்குடியாக இருக்கட்டும், இது போன்ற சின்ன சின்ன போராட்டங்களால் தான் இது வெளி உலகத்துக்கே வருது. இப்போ இதை வந்து முறையாக அரசாங்கம் செய்யலையா? இல்லை, நீங்கள் சொல்ல வரது புரியுது. அதாவது மக்கள்கிட்ட போய் இவங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி நாங்கள் என்ன செய்ய போறோம்னு அவங்க சொல்லலையே அப்படின்னா, ஆமாம் சொல்லலை தான். 100% மக்கள்கிட்ட இவங்க சொல்லலை. இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே பல இது வந்து ஆமுன்னு தானே இருக்காங்க. அதான் சொன்னேன், தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கிற இடத்துல எல்லாமே அதை தான் சொல்றேன். அதாவது நீங்க எல்லாம் யோசனை, ஊராட்சி மன்ற தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டதா ஆம் இல்லைங்கிற கேள்விதான் எழுப்புறாங்களே தவிர எங்கேயாவது பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தீர்மானம் இயற்றப்பட்டதா ஆம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? பப்ளிக் ஹியரிங்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை பத்தி எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? இப்போ இவங்க பொய் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து தலைவரை நேரடியாக பேசிடலாமே. ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிட்டு, கலெக்டர் உதாரணத்துக்கு சொல்றேன், மாவட்ட ஆட்சியர் இருக்கிற கூடிய அமைச்சர் பெருமக்களா இருக்கிற கூடிய கூப்பிட்டு எப்போ இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணி கொடுனா பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே. நீங்க அப்படியே நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டாலும் இந்த மனச்சூழல் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கிராமங்கள் எங்களுக்கு மனச்சூழலே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் புலிவளத்துக்கு போக மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு மனச்சூழல் தாலுக்கா ஆஃபீஸ் அதுதான். அதாவது தாசில்தார் அங்கே தான் இருக்கிறாரு, ட்ரெஸரி அங்கே தான் இருக்கிறது, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அங்கே தான் இருக்குது, பத்திரப்பதிவு அலுவலகம் அங்கே தான் இருக்குது, வீடியோ இது வரைக்கும் எங்களுக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் மனச்சூழலில் கிடக்குது. இப்போ நீங்கள் புலிவளத்தை கொண்டு போனீங்கன்னா நாங்கள் இதுக்காக நாங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா போயிட்டு வரணும், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி அந்த கிராமத்தில் கிராம சபையில் இதே தீர்மானம் ஏற்றிருக்காங்களே. ஊராட்சி மன்றத்தில் பஞ்சாயத்தில் மெம்பர்ஸ் தீர்மானம் ஏற்றிருக்காங்க 5 பஞ்சாயத்தில். எது வேணான்னு சொன்னாங்க, மனச்சொல்லி இருக்கிறோம்னு சொல்லி. இப்போ அதே தீர்மானம் இங்கே ஆமன் இருக்குல்ல கையில் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 4 பஞ்சாயத்து அந்த புலிவளத்தில் சேர்க்கக்கூடிய அந்த 4 ஊராட்சிகளும் இதில் வந்து ஆமன் தானே இருக்கு. இல்லை, இது வந்து எப்படி நல்லா பாருங்க, இது வந்து மாநகராட்சி கிராம ஊராட்சிகள் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த மாதிரி தீர்மானம் அந்த மாதிரி காலமே கொடுக்கல. அவங்க வந்து பொதுவாகவே கொடுத்துட்டாங்க, அவங்க இங்கே கொடுக்கவே இல்லை. இப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் பின்பற்றணும் கண்டிப்பாக. அப்போ இது வந்து மறைப்பதற்கான செயல் தானே இது. அதாவது உண்மைத்தன்மை வெளியே தெரியக்கூடாது, மக்களுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மறைக்கிற செயல் தான் இது. வந்து நம்ம வந்து இதுதான் நம்ம சொல்றோம். நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. அவங்க அந்த ஜிஓவில் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் அழகா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிட்டிங்கு, செகண்ட் சிட்டிங்கு, தேர்ட் சிட்டிங்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் கூப்பிட்டு நீங்க பேசுங்க, அவங்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லுங்க. மக்கள் வந்து கரெக்டு, இவங்க சொல்றதும் அதிகாரிகள் சொல்றது சரி, அமைச்சர் எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏக்கள் மட்டும் தான் சொல்றாங்க, அப்ப இவங்க சொல்றதுதான் சரிதான் அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணுங்க அவங்கள. இல்ல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் எங்களுக்கு வேணாம்னு சொன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியில இந்த மாதிரி ஒரு தவறான காலத்தை கிரியேட் பண்ணி ஊராட்சி மன்ற தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. இது வந்து சட்டத்துக்கு புறமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2007 வந்து திமுக இயற்றப்பட்ட சட்டத்தை இன்னைக்கு அவங்களே காலில் போட்டு மிதிச்சுட்டு இன்னைக்கு இது உருவாக்கியிருக்கிறதா திருச்சிராப்பள்ளி ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் மறுசீரமைப்பு. இது முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டியது. நீங்க ப்ராப்பரா கொண்டு வந்துட்டு பண்ணுங்க, யாரும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன் சார். இப்போ நமக்கு வந்து உயர்நீதிமன்றம் மதுரை, மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க நிர்வாக வசதி இன்னும் என்னமோ சொன்னீங்களே அதெல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்றாங்க. விருதுநகர்ல ராஜபாளையத்திலே ஒரு உயர்நீதிமன்ற கிளை உருவாக்கலாம், அங்க உள்ள மக்கள் பயன்படுத்தும்னு சொல்லி ஒரு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க போக்குப்படி அது நிர்வாக வசதினு வச்சுக்கோங்க. திருச்சியை கொண்டு போய் மதுரைக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு உயர்நீதிமன்ற கிளையில சேர்த்தீங்கன்னா நாங்க மதுரை போயிட்டு அங்க போறோம்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க என்ன கேள்வி குத்த நினைக்க மாட்டீங்க, நிர்வாக சீரன் நினைக்க மாட்டீங்க. அப்போ மணச்சநல்லூருக்கு வடக்க இருக்கக்கூடிய 6 கிராமத்துக்காரங்க மணச்சநல்லூர் வந்து இங்க இருக்கிற பிடிஓ ஆஃபீஸ்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி புலிவளம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க விருதுநகர்ல ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரே உயர்நீதிமன்ற கிளையை வந்து திருச்சி மாவட்டத்தை இணைச்சிங்கன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்ப அது இது சமம் தானே. இது எவ்வளவு கேள்வி கூத்தான விஷயம், எவ்வளவு நிர்வாக சீரான விஷயம்.
எங்களுக்கு பிடிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் ஏன் அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணும்? அதான் சொன்னேன், வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் சுத்தமாக கிடையாது. இந்த திருச்சிராப்பள்ளி ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் மறுசீரமைப்பில் வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய சரியான நியாயம் எதுவுமே இல்லை. நோ வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் தான். இது சம்பந்தமாக நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் முறையிட்டிருக்கீங்களா இதுவரை? இல்லை, இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றத்தை அணுகிறதா நான் கேள்விப்பட்டேன். புலிவளம் யூனியனோடு இணைக்கக்கூடிய அந்த ஊராட்சி சேர்ந்த பொது, அதான் எருமலை, பெரகம்பி, சனமங்கலம், வாழையூர், சீதேவிமங்கலம், பாலையூர், இந்த 6 கிராமத்து மக்கள் வந்து எனக்கு வேணான்னு சொல்லி பொதுமக்கள் மூலியமா ஒரு 1000க்கு மேற்பட்ட கையெழுத்துலாம் வாங்கி கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்காங்க. அதவத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாதிரியே வந்து பண்ணாங்க. இது மாதிரியான ஒரு போராட்டங்கள் ஏதாவது நடந்திருக்காங்க? எல்லாரையும் மக்கள் போராட்டத்துக்கு நம்ம வரணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் போராடி பண்ணவங்க தான் ஒரு பக்கம் போராட்டத்தை காட்டினா தானே மக்களிடம் இவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு அரசாங்கம். இல்ல, நீங்க ஒருத்தர் போய் ஆர்கனைஸ் பண்றாருன்னா அவரு தான் நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து தவறான தகவலை ஊட்டிப்பிக்கிறான்னு சொல்லி அவர் மேல வழக்கு அதெல்லாம் பதிகிறீங்களா? அந்த பிரச்சனையும் வருது இல்லை அரசாங்கத்துக்கிட்ட. இன்னைக்கு நாம போய் மக்களை வாங்கி ஆமா இது தப்பு வாங்க போகலான்னு சொல்லி 100 பேர்த்து கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா தங்கவேல் வந்து தவறான தகவலை தருகிறாருன்னு சொல்லி ஏன் மேல வழக்கு பதிவு பண்றீங்கல்ல? அந்த நடைமுறை தானே இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. அதில் மக்கள் வந்து இந்த 6 கிராமத்து மக்கள் வந்து சட்ட ரீதியாக அணுகணும் அப்படிங்கிறதுக்காக 1000க்கு மேற்பட்ட கையெழுத்து போட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி கலெக்டருக்கு அந்த ஊரை செயலாளர் செக்ரட்டரி தலைமைச் செயலகம் சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த துவாரகா முயற்சி நம்ம சொல்றது என்னன்னா, மாவட்ட நிர்வாகத்து மாநில அரசுக்கும் இதுல ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலை. இந்த திருச்சிராப்பள்ளி ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய மறுசீரமைப்பு, அதாவது திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய 20க்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை திருச்சியில் நகராட்சி இணைப்பதாகட்டும், லால்குடிக்கு பக்கத்தில் உள்ள சில ஊராட்சிகளை வந்து லால்குடி நகராட்சி இணைப்பதாக இருக்கட்டும், மணச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊராட்சிகளை மணச்சூர் நகராட்சி இணைப்பதாக இருக்கட்டும், அல்லது துறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊராட்சிகளை துறையூர் நகராட்சி இணைப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலை. நீங்கள் முறையாக ப்ரொசீஜரை நடைமுறைப்படுத்தி அரசாணைப்படி நீங்கள் வந்து பொதுமக்கள் எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை போட்டு அவங்க கருத்து கேட்டு நீங்கள் அதன் அடிப்படையில் செய்யுங்க. யாரும் எந்த ஆட்சேபனே கிடையாது. ஆனால் நம்மளை போன்றவருக்கு ஒரு கடமை இருக்குது சார். சட்டத்தை நம்ம முழுமையாக மதிக்கிறோம் சரிங்களா? அப்போ ஆட்சியாளர்களும் அதை நடைமுறைப்படுத்த நினைக்கிறோம். அதுவும் அவங்க இயற்றின சட்டத்தையே அவங்களே மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். இதில் யாருக்கும் எந்த விதமான கருத்து முரண்பாடு இல்லை. உண்மையை தான் சொல்கிறோம். இதில் எந்த விதமான எல்லாமே ஆவணங்கள் தான், எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் தான், கோர்ட்டு ஃபைல் டாக்குமெண்ட்ஸு, ஜிஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளா வந்து கற்பனையாக நீங்களோ நானோ கையில் எழுதி எதையும் நம்ம இதில் படிக்கல. இந்த ஊராட்சி மறுசீரமைப்பால் இந்த மக்கள் எந்த அளவிலான ஒரு இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை மிகவும் தெளிவாக நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்கள் பணிகள் மெல்மேலும் வளர சிறக்க துவாரகா வலையொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.